வணக்கம். உங்களோடு சில மணித்துளிகள். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று தமிழ் பல வார்த்தைகளை உள்ளடக்கியது. நமக்கு தெரியும், தமிழ் ஒரு அழகிய மொழி. ஆனால் இதில் ஒரு சொல் மாறினாலும் பொருள் மாறுபட்டு விடுகிறது. ஒரே சொல்லு தான், அர்த்தம் ஒன்று மாதிரி தெரியும், ஆனால் அர்த்தம் வெவ்வேறாக இருக்கும். எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மிச்சத்திற்கும் மீதிக்கும் என்ன அர்த்தம் என்று ஒரு முறை ஒரு விவாதம் வந்தது. மிச்சமும் மீதியும் ஒன்றுதானே என்ற ஒரு ஐயம். அதாவது எங்கள் பள்ளியை சார்ந்த ஒரு பெண் திடீரென்று அலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு மிச்சத்துக்கும் மீதிக்கும் மீதம் இது ரெண்டுக்கும் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். என்ன மிச்சம் மீதி என்ன ஏன் கேட்குறேன்னு கேட்டேன். இல்லை அது சொல்லுங்கள், ரெண்டும் ஒன்று தானே, அதில் என்ன மிச்சம் மீதி இரண்டு அர்த்தம் எதுவும் இருக்கான்னு கேட்டாங்க. நான் சற்றும் யோசிக்காமல் ஒன்றை சொன்னேன். மீதம் அல்லது மீதி என்று சொன்னால், மீதம் இருக்கிறது என்றால் அது சுத்தமானது. மிச்சம் என்றால் எச்சல் என்று குறிப்பிடும். எப்படி அப்படின்னா, மிச்சம்னா ஒரு சாப்பிடும் போது சாப்பிட்டு இருக்கும்போது மிச்சப்பட்டுரும். அதை தனக்கு விருப்பமானவர்கள் சாப்பிடலாம். ஒரு காதலி சாப்பிடலாம், காதலன் சாப்பிட்டுக்கொள்ளலாம், ஒரு மனைவி கணவன் மனைவிக்குள் சாப்பிட்டு விடலாம். இப்படி தான் வைத்து கொள்ளலாம். ஆனால் மீதம் என்பது எல்லோரும் சாப்பிடலாம். ஏன்னா ஒரு சாப்பாடை அப்படியே எடுத்து வைப்பது, காய்கறி ஆகட்டும், சாப்பாடு போடுறது விட அதுக்கு முன்பே எடுத்து வைத்துறது, அது மீதம். மீதியாக இருப்பதை மீதம் என்பதை அப்படியே எடுத்து வைப்பது. மீதத்துக்கும் மிச்சத்துக்கும் உள்ள வேறுபாடு தான். மிச்சம் என்பது எச்சில், மீதம் என்பது சுத்தமானது என்று குறிப்பிட்டேன். அப்படியா, ஒரு மாதிரி இருக்கணும். சரி, இது எனக்கு தெரிந்தது சொன்னேன் என்று நான் சற்றும் யோசிக்காமல் நான் சொன்னது. அவர்கள் போய் சொன்னவுடன் அவர்களுக்கு பெங்களூர்லேருந்து ஒருத்தர் அலைபேசி பண்ணியிருக்காங்க. எனக்கு பேசிய அந்த பெண்ணிடம், நீங்கள் ஆசிரியர் எவ்வளோ சரியாக சொல்லிட்டீங்கன்னு பாராட்டியிருக்காங்க. எப்படி சொல்கிற? இல்லை உண்மைதான், இதை தான் பிரைசூடன் என்பவர் எஸ்பிபி எல்லாம் கலைஞர் தொலைக்காட்சி, ஒரு தனியார் தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியில் பேசி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது பிரைஸுடன் இந்த பதிலை சொல்லியிருக்கார். கண்ணதாசன் எழுதிய பாடலில் வருகின்ற வரி. நான் என்ன சொன்னோன்னா அதை தான் அவரும் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பரவாயில்லன்னு பாராட்டினார்கள். உடனே பாராட்டணுன்னா அந்த பெண் உடனே எனக்கு அலைபேசியில் மீண்டும் தொடர்பு கொண்டு, நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, இப்படித்தான் பிரைஸுடன் சொன்னாராம், அந்த நிகழ்ச்சி ஒன்று தனியார் தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னவுடன், அப்படியா, எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் தமிழ் ஏதோ பேசுகிறோம், நமக்கு இலக்கணம் இலக்கியம் தெரியாது. உடனே மீண்டும் அந்த தொலைக்காட்சியை நான் போய் பார்த்தேன். கேட்டபோது அப்படியே அவர் சொன்னிருந்தார். பிரைஸுடன் மறைந்த பாடலாசிரியர், மிகச்சிறந்த ஒரு பேச்சாளரும் கூட அவர். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே பரவாயில்ல, கொஞ்சம் ஏதோ நமக்கும் இருக்கிறது போலும் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆகவே தமிழ் இவ்வளவு அழகான மொழி, ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. தமிழை நீங்கள் தொடர்ந்து பேசுகிற போது கூடுதலான மகிழ்ச்சியை பெற முடியும். நான் எப்பொழுதும் சொல்லுவது, தமிழ் தாய்மொழியில் பேசுங்கள், அது வெகு சிறப்பானது. அது மிச்சம் மீதம் இல்லையா, மிச்சத்துக்கும் மீதிக்கும் எவ்வளவு வேறுபாடு, நூலிலே வேறுபாடு தான். மிச்சம் மீதமாக இருக்கிறது இல்லையா, இது இரண்டையும் நீங்கள் இணைத்து பார்க்க வேண்டும். இப்படித்தான் ஒவ்வொரு சொற்களும் நமக்கு அமைந்திருக்கிறது. அதனால் நீர்வீழ்ச்சி என்று ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம், ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறு. அருவி என்ற அழகான சொல் இருக்கிறது, அருவி என்று பயன்படுத்தணும். வீழ்ச்சி என்றால் என்ன? வீழ்ச்சி அடைந்து விட்டதா? இப்படி தானே சில இடங்களில் வீழ்ச்சி அடைந்துருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நீர் என்ன ஆகிறது? நீர் வீழ்ச்சி என்றால் அது என்ன பொருளாது? இப்படியெல்லாம் சிக்கல் இருக்கிறது. ஒரு மொழிக்கென்று இலக்கணம் இலக்கியம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் பேச வேண்டும், பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பெரிய அறிஞர்கள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும். இதையெல்லாம் கேட்டு நம் மொழியை மிக சரியாக பயன்படுத்த வேண்டும். நன்றி.